வணக்கம். இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட். இப்போ மழை காலத்துலேயுமே வந்து எது மாதிரி நியூட்ரியன் போட்டால் வந்து நம்ம காட்டை விட்டையுமே வெளியே போகாத மாதிரி நியூட்ரியன் எது மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ தக்காளி நடவு பண்ணுறோம், நம்ம அடி உரமாக வந்து மேக்ஸிமம் டிஏபி போடுவோம். இப்போ டிஏபி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து மண்ணில் பட்டு இப்போ அதிகமான மழை பெஞ்சால் வந்து கீழே லீச் அவுட் ஆகிரும். இப்போ என்னென்னா அது ஃபாஸ்ட் ரிலீஸிங் ஆகிரும். இப்போ ஸ்லோ ரிலீஸிங் ஃபெர்டிலைசர் பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம என்ன மாதிரி உரம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிக்சர் ப்ளஸ் பாலிசல்பேட் இது ரெண்டும் போகும்போது என்பிகே கண்டென்ட்டும் வந்துடும் ப்ளஸ் மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் வந்துடும். இப்போ இது போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உரமே வந்து ரிலீஸ் ஆகிறது மெதுவாக தான் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆக ப்ளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏபி வந்து மூவபிள் ஃபெர்டிலைசர் கிடையாது, இது வந்து மூவிங் ஆகும். மூவிங்க்கு அன்மூவிங்க்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இப்போ ஒரு செடி இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உரம் இங்கே இருக்குது அப்படின்னா இப்போ தண்ணி இது மேலே பட்டு இந்த உரம் வந்து உள்ளே இருக்கிற நியூட்ரியன் மூவ் ஆகி செடிக்கிட்ட வரும்போது செடி எடுத்துக்கும். இப்போ மூவபிள்னால் இந்த செடியோட வேர் வந்து இந்த நியூட்ரியன்ட்டுக்கிட்ட போய் பட்டால் மட்டும்தான் அந்த நியூட்ரியண்ட்டை எடுக்க முடியும். இதுதான் மூவபிளுக்கு அன்மூவபிளுக்கு டிஃப்ரெண்ட்டு. இந்த நியூட்ரியன்ட்டு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ரிலீஸிங் ஆகிறதுனால டக்குன்னு லீச் அவுட் ஆகாது. அதனால் செடி வந்து நியூட்ரியண்ட்டை வந்து டக்குன்னு யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அதனால் வந்து இப்போ என்ன இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபீல்டை வந்து போட்டு 2 வாரம் ஆகுது. இப்போ அப்பயுமே வந்து அந்த ஃபீல்டில் அந்த நியூட்ரியன்ட் இருக்குது, அதோட அந்த நியூட்ரியன்ட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் வந்து போட்ட நியூட்ரியன்ட்டு. இன்னுமே 2 வாரம் மழை பெஞ்சுமே இந்த நியூட்ரியன்ட் வந்து செடியில் ஃபீல்டில் இருக்குது. ப்ளஸ் க்ரோத்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து செடியோட க்ரீனிஸ். இப்போ போட்ட ஃபீல்டோட க்ரீனிஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, தண்டுக்குமே நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட மழை நல்லா பெஞ்சாலுமே வந்து ஃபீல்டு பார்த்திங்கன்னா அந்த க்ரீனிஸ் அப்படியே இருக்குது. இப்போ அடுத்தது போடாத ஃபீல்டோட டிஃப்ரென்ஸ் காட்ட போகிறோம். இப்போ இது போடாத ஃபீல்டோட செடியை பார்த்திங்கன்னா எல்லோயிஸாக இருக்குது, அந்த க்ரீனிஸ் வரல. அதனால் வந்து மெயினாக வந்து அடி உரம் போட்டு தக்காளி நடுங்க. நன்றி, வணக்கம்.